ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வருகிறார் தொழுகையுடைய நேரத்தில். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பாவத்தை செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் குர்ஆனின் படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். அவரை தொழுகுமாறு ஏவுகிறார்கள். அவரும் தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் தண்டனையை கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களோடு தொழுதீர்களா என்று. ஆம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொன்னார்கள், நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் என்று. நீ பாவத்தை செய்து விட்டாய், மனம் திருந்தி வந்திருக்கிறாய் தண்டனைக்காக. ஆனால் நீ செய்த நன்மையில் நீ தொடர்ச்சியாக இருக்க போகிறாய் என்ற காரணம் அந்த பாவத்தை அழித்து விட்டது, நீ செல் என்றார்கள். இந்த இரண்டு செய்திகளும் எதை சொல்கிறது? ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே மீண்டு விட்டால், அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும்.